வணக்கம். வைத்தியர் சிவராஜ். செயற்கை அறிந்து கிடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல் என்று சொன்னார் திருவள்ளுவர். நாம் என்னதான் நூல் வழியாக கற்றறிந்த போதிலும் உலகத்தாரின் அணுகுமுறை அறிந்து செயல்படாவிட்டால் எந்த ஒரு வெற்றியும் நம்மால் பெற முடியாது. அதே போலவே மருத்துவம், வக்கீல், மின்சாரம், வாகன பழுது, சமையல் கலை போன்ற கலைஞர்களின் படைப்பின் அனுபவமின்றி நம்மால் அவர்களோடு சேர்ந்து பயணம் செய்யும்போது அந்த அனுபவங்களை முழுமையாக கற்றுக்கொண்டு செயல்படுவோமையானால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும். ஆகவே நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், சித்தர் மகான்கள் கைகண்ட அனுபவமான இந்த கானச்சூரணம் நம் குரல் வளையில் ஏற்படக்கூடிய கபம், தொண்டை வலி, தைராய்டு என்று சொல்லக்கூடிய ஜீரண கோளாறுகள், சளித்தொல்லை, வெகு தும்மல் போன்ற கொடிய நோய்களை சரி செய்ய வல்லது இந்த கானச்சூரணம். பொதுவாக பின்னணி பாடகர்களுக்கு பெரிதும் பயன் தரக்கூடிய இந்த கானச்சூரணம் செய்யும் முறை: பொருட்கள்: அதிமதுரப் பொடி 45 கிராம், வல்லாரை இலைப்பொடி 45 கிராம், சுக்குப்பொடி 15 கிராம், திப்பிலிப்பொடி 15 கிராம், வெட்பாளை அரிசி 15 கிராம், வசம்பு 15 கிராம் சுட்டு கரியாக்கி கொள்ளவும். இந்த அளவுப்படி முறை தவறாது ஒன்று சேர்த்து இது பதைப்படுத்தி ஜாடியில் வைத்து கொண்டால் தினம் 2 வேளை சிறு தேக்கரண்டி 1 கிராம் வீதம் 2 வேளை எடுத்துக்கொண்டால் நமக்கு தொண்டை வலி, தொண்டையில் கபம், பேச்சு தடுமாறல், மிகுத்தும்பல், ஆஸ்துமா, அலர்ஜி போன்ற தொல்லைகள் ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புத மருந்து இந்த கானச்சூரணம். முறைப்படுத்தி வைத்துக்கொண்டு நாம் பிரயோகம் செய்யும்போது நல்ல பலனை தரக்கூடிய இந்த கானச்சூரணம் பெரும்பாலும் பின்னணி பாடகர்களுக்கு பெரிதும் பலனை தரக்கூடிய இந்த கானச்சூரணம் மறக்காமல், அளவு குறைவிடாமல் கைப்பட செய்து பிரயோகம் செய்து நமக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுத்து பலன் பெற வேண்டிக் கொள்ளுகிறேன். எந்த ஒரு பொருளையும் முன்னோர்கள் சொன்னார்கள், தொட்டு காட்டாத விதை சுட்டு போட்டாலும் வராது. எதுவரையிலும் நீங்கள் கைப்பட செய்யவில்லை என்று சொன்னால் அதை பற்றின ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே சித்தர் பெருமான்களின் கைகண்ட அனுபவமான இந்த கானச்சூரணம் செய்து பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.